இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு கேஸ். ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்பினதுனால அவங்களோட லைஃப்பில் அவங்க எந்த மாதிரியான பாதிப்புக்குள்ள ஆளானாங்க, எந்த மாதிரியான கஷ்டம்லாம் அவங்க பட்டாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான கேசஸ்லாம் நம்ம எதனால் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல எந்த மாதிரியான முடிவு எடுக்கலாம், ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த கேஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்ச பஸ்ஸை விட்டுட்டு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட லிஃப்ட் கேட்டு போனதுனால ஒரு பொண்ணுக்கு அவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். சொல்ல போனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸை வச்சு ஒரு படமே வந்திருக்கு. அவ்வளவு கொடூரமான கேஸ் இது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாம அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்ப்போம். மே 19, 1977 நார்த் கலிபோர்னியா ரோட்டு கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போற வர எல்லா வண்டிகிட்டயுமே வந்துட்டு எனக்கு லிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சிக்னல் கொடுத்துட்டு இருந்த அந்த சமயத்துல கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருக்கிறவர் வந்துட்டு இந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த கார் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து நிக்குது. சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு காலன் வந்துட்டு எனக்கு லிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு நார்த் கலிபோர்னியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த காருக்குள்ள இருந்தவர் வந்துட்டு இல்ல நான் நார்த் கலிபோர்னியா போல, நான் வேற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல வாங்க, நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன், அங்க போயிட்டு நான் உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட காலன் வந்துட்டு இல்ல பரவாயில்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் வேற வண்டியை பிடிச்சி லிஃப்ட் கேட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த கார்ல இருந்த நபர் வந்துட்டு ஓ அப்படின்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நான் வெயிட் பண்றேன், வேற எதனாச்சும் கார் கிடைச்சது அப்படின்னு சொன்னா உங்களை ஏற்றி விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார் அவர் பக்கத்துல போட்டு நிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு அந்த நபர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேற எதனாச்சும் கார் வந்துட்டு லிஃப்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய கார் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் தராம இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு ப்ளூ கலர் கார் மட்டும் இவங்களை பார்த்து கரெக்டா இவங்க கிட்ட வந்து நின்று இருக்கு. அந்த காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த நபர் வந்துட்டு அந்த காருக்குள்ள எட்டி பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க, இவங்களை பார்க்கறதுக்கு நம்பிக்கையா இருக்கு, கண்டிப்பா கொண்டு போயிட்டு கரெக்டா லிஃப்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் நம்பி லிஃப்ட் வேணும், சவுத் கலிபோர்னியாவுக்கு போகணும், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த கப்பல் வந்துட்டு உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல எனக்கு லிஃப்ட் இல்ல, இந்த பொண்ணுக்கு தான் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்துட்டு காலனை காட்டுறாரு. இப்ப அந்த காருக்குள்ள இருந்த அந்த கப்பல் வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க அந்த வழியா தான் போறோம், நாங்க டிராப் பண்ணிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த நபர் வந்துட்டு இவங்களை பார்க்கறதுக்கு நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காருக்குள்ள ஏத்தி விட்டு இவர் கிளம்புறாரு. காருக்குள்ள ஏறின காலனும் அந்த நபருக்கு டேங்க் சொல்றாங்க. அந்த கார் வந்துட்டு அந்த இடத்த விட்டு நகருது. இப்போ அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துருக்காங்க, காலன் வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேன் மாதிரியான ஒரு கார். இப்படி காலன் வந்துட்டு அந்த காருக்கு பின்னாடி போய் ஏறினப்ப தான் தெரிஞ்சிருக்கு உள்ளார 8 மாசத்துல ஒரு குழந்தை இருந்திருக்கு அப்படின்னு. இது காலனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு, ரொம்பவே பிளசண்டா இருந்திருக்கு. அந்த குழந்தை கூட விளையாண்டுகிட்டே வந்துட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் அதாவது மே 20 அன்னைக்கு 911க்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அங்க இருந்த ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த கால் எடுத்து பேசுறாங்க. அந்த கால்ல ஒரு லேடி வந்துட்டு அழுதுட்டே சார் என்னோட பொண்ணை காணோம், எங்க போனோம் அப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் பொண்ணு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா அந்த பர்த்டே பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுங்களாம் கால் பண்ணி என்னாச்சு ஆண்டி, ஏன் உங்க பொண்ணு வரலன்னு என்கிட்டே கேட்கறாங்க. அப்ப என்னோட பொண்ணு எங்க போனான்னு எனக்கு தெரியல, நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தரணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளவு பதட்டமா என்னோட பொண்ணு வந்துட்டு காணாம போயிட்டு அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த அந்த அம்மா வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல லிஃப்ட் கேட்டு போன அந்த காலனுடைய அம்மா தான். ஆமா, காலன் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா காணாம போயிட்டாங்க. இப்படி காணாம போனா அவங்களோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பல விஷயங்கள் நடந்தது. அப்படியே அவங்களோட லைஃப்ல என்னென்னலாம் நடந்தது, அவங்க எப்படி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். அமெரிக்கா ஆரிகன் டிசம்பர் 31, 1956 ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா காலன். இவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. ஸ்கூல்லேயே வந்துட்டு பயங்கரமான டாப்பரா இருப்பாங்க. காலனுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலன் எல்லார்த்த மாதிரியுமே இல்லாம எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வித்தியாசமா எதனாச்சும் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வளர்றாங்க. மே 19, 1977 அன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி அவங்க லிஃப்ட் கேட்டு போறாங்க. அப்போ அவங்களோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 20. இவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க பயங்கரமா ரெடி ஆகுறாங்க. அதுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்குறாங்க. ஆனா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னால இந்த மாதிரி உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால நான் அந்த வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போனா ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த விஷயத்தை பத்தி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் வரலன்னு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறேன், சர்ப்ரைஸா
திடீர்னு நான் போறேன், அது அவளுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கும், அது சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபோன் பண்ணி காலன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வேற வேலையா போயிட்டா அப்படின்னு சொல்லிருங்க, அப்பதான் என்னால வந்துட்டு கரெக்டா சர்ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு கிளம்பின இவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ல இவங்க ஏறி உட்காந்துருக்காங்க. அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது. பஸ்ஸுக்குள்ள டிவி இல்ல, பாட்டு இல்ல, எதுவுமே இல்ல. என்னடா அது இவ்வளோ போரிங்கா இருக்கு, இவ்வளோ ஸ்லோவா போகுது, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இதனால இவங்க போயிட்டு இருந்த பஸ்ஸை வலுக்கட்டாயமா நிப்பாட்டி நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸில் இருந்து இறங்கியிருக்காங்க. இப்படி இறங்கிட்டு தான் இவங்க நார்த் கலிஃபோர்னியா போற அந்த ரோட்டுக்கிட்டே நின்று லிஃப்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி ஒரு கப்பல் வந்துட்டு இவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. லிஃப்ட் கிடைச்ச உடனே இவங்க பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த கப்பலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரோன், ஜானிஸ். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பின்னாடி இருக்கிறது அவங்களோட குழந்தை தான். இந்த கேமரோனுக்கு 23 வயசு ஆகுது. இவர் நவம்பர் 5, 1953 பிறக்கிறாரு. ஜானிஸ்க்கு 19 வயசு. இவங்க 1958 பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் கேமரோனோட சுயரூபம் வந்துட்டு இவங்களுக்கு தெரியல. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவன் இவ்வளவு மோசமானவனா அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஜானிஸ்க்கு தெரியுது. கேமரோன் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு கொடுமை பண்ணுவானா, சித்திரவதை பண்ணுவானா. அவனுக்கு கீழே ஒரு பொண்ணு வந்துட்டு அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஜானிஸை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணியிருக்கான், எலக்ட்ரிக் ஷாக்லாம் வந்துட்டு கொடுப்பானா. சொல்லப்போனா இவன் வந்துட்டு ஒரு சாட்டை வச்சிருப்பான் அப்படின்னு அந்த சாட்டையால போட்டு பயங்கரமா அடிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கையில என்னென்னலாம் பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அடிப்பானா, சித்திரவதை பண்ணுவானா. இவங்களுக்கு 8 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு. இந்த இடத்துல இருக்கவும் முடியாம, இந்த இடத்த விட்டு போகவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல தான் ஜான்வரி 31, 1977 19 வயசான எலிசபெத் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்துட்டு கேமரோன் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்பயே ஜானிஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணை இவன் கடத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. இப்போ வந்துட்டு எந்த மாதிரியான கொடுமையெல்லாம் ஜானிஸ்க்கு பண்ணானோ அது எல்லா கொடுமையுமே கடத்திட்டு வந்த எலிசபெத்துக்கும் பண்ணியிருக்கான். இந்த எலிசபெத்துடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி சாட்டையால் அடிச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்கான். ஜானிஸ்க்கு வந்துட்டு எலிசபெத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்திருக்கு. யாருன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணாத, அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி கேமரோன் கிட்ட போயிட்டு சொன்னான். எங்க இந்த சித்திரவதையெல்லாம் அவன் நமக்கு பண்ண ஆரம்பிச்சிருவானோ அப்படின்ற பயத்திலே வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலிசபெத் உள்ள வந்து அந்த எலிசபெத்தை சித்திரவதை பண்றதுனால தான் அவன் நம்ம பக்கம் வராம இருக்கான், நம்மள சித்திரவதை பண்ணாம இருக்கான். நம்ம இந்த பொண்ணுக்கு பாவம் பார்த்து அது நமக்கே திரும்பி இருப்போது அப்படின்ற மாதிரியான பயம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த கேமரோனுக்கு தனக்கு கீழே ஒரு பொண்ணு வந்துட்டு அடிமையா இருக்கணும், நம்ம சொல்ற எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கேட்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதனால நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான பல விஷயங்களை வந்துட்டு பண்ண வச்சிருக்கான். இதுல 1-2 சமயத்துல வந்துட்டு எலிசபெத் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள போட்டு பயங்கரமா அடிப்பான். இப்படியே போயிட்டு இருக்க எலிசபெத் வந்துட்டு நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மே 19, 1977 அதாவது காலன் அப்படின்ற அந்த பொண்ணு வந்துட்டு லிஃப்ட் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த அன்னைக்கு இவன் எலிசபெத் அப்படின்ற அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப கொடூரமா மோசமான முறையில கொலை பண்ணிட்டான். இதுக்கப்புறமா எலிசபெத்தோட சடலத்தை வேனுக்குள்ள எடுத்து போட்டுட்டு இவனும் இவனோட ஒய்ஃப் ஜானிஸும் 2 பேருமே வந்துட்டு அந்த வேன்ல கிளம்பி இருக்காங்க. இப்ப அந்த ஏரியாவுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்குள்ள யாருக்குமே தெரியாத மாதிரி எலிசபெத்தோட உடம்பு வந்துட்டு குழி தோண்டி புதைக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த வேன்குள்ள அவங்களோட 8 மாச குழந்தையும் இருந்திருக்கு. இப்படி புதைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வேன் எடுத்து கிளம்பி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் தூரத்தில் 2 பேர் லிஃப்ட் கேட்டு நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுதான் காலன். இதுக்கப்புறமா காலன் அவங்க வேன்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. இப்படி டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல கேமரோன், ஜானிஸ் இவங்க 2 பேருமே அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஜாலியா பேசியிருக்காங்க. ஆனா இந்த டிரைவிங்ல கேமரோன் வந்துட்டு கண்ணாடி வழியா காலனை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டே போயிருக்கான். இதை பார்த்த காலனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. ஏன் இவர் இப்படி என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுக்குள்ள கொஞ்சம் சந்தேகமாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்திருக்கு. இந்த சமயம் தான் வேனுக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு அந்த வேன் நிக்குது. இந்த சமயம் காலன் வந்துட்டு இறங்கி ரெஸ்ட் ரூம் போறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அந்த வேனுக்கு வெளியில ஒரு பெட்டி இருந்திருக்கு. அந்த பெட்டியை தூக்கி காருக்குள்ள வச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப காலன் அவங்க கிட்ட வந்து எதுக்கு இந்த பெட்டி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு விஷயமா இந்த பெட்டி நாங்க எடுத்துட்டு வந்தோம். அது வெளியில வைக்கிறப்ப காருக்குள்ள ஏதோ ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால தான் அதை எடுத்து காருக்குள்ள வச்சிட்டோம். உங்களுக்கு உட்காரத்துக்கு இடம்லாம் இருக்குது இல்ல, பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு காலனும் வந்துட்டு இல்ல பிரச்சனை இல்ல, உட்காரத்துக்குலாம் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சந்தேகத்தோட இவங்க உள்ளார உட்காந்துருக்காங்க. இந்த வேன் வந்துட்டு போகுது. இப்ப காலனை பார்த்த உடனே கேமரோனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சு போகுது. இந்த பொண்ணை அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு அவனுக்குள்ள ஏற்படுது. இதுக்காக பெட்ரோல் பங்க்ல நின்றுட்டு இருந்த சமயத்துல இவன் ஒரு பிளான் போடுறான். ஜானிஸ் கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல இருக்கு, அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை வந்துட்டு
சொல்லி வைக்கிறோம். இப்போ வேன் வந்துட்டு போயிட்டே இருந்திருக்கு. அந்த சமயத்துல காலன் போய் சேர வேண்டிய அந்த ரூட்ல போகாம இது வேற ரூட் வழியா போயிருக்கு. என்னாச்சு இந்த ரூட் வழியா போறீங்க அப்படின்னு சொல்லி காலன் கேட்டதுக்கு ஜானிஸ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல இருக்கு, அவகிட்ட ஒரு பொருள் கொடுக்கணும், கொடுத்துட்டு டக்குன்னு போயிடலாம், உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, டைம் எடுத்துக்க மாட்டோம், டக்குன்னு நம்ம கொடுத்த உடனே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட காலனும் நான் பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், சரி ஓகே டக்குன்னு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. இப்போ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு நின்றுருக்கு. நின்ன உடனே ஜானிஸ் வந்துட்டு அவங்களோட குழந்தைய தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஏரியோட ஓரம். இப்ப ஜானிஸ் வந்துட்டு கையில குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு காலன் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு பின்னாடி கேமரான் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. கரெக்டா காலனுக்கு பின்னாடி கேமரான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஜானிஸும் இல்லாதவங்களோட ஃப்ரெண்டு வீட்டை தேடிக்கிட்டே எங்கேயோ போற மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல கேமரான் வந்துட்டு பின்னாடியே வந்து காலனோட வாயை பத்தி அவங்களோட கழுத்தை வந்துட்டு நெரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா காலனை தூக்கிட்டு போயிட்டு அந்த வேனோட பேக் சைட்ல போட்டு உள்ள இருந்த ஒரு பாக்ஸ் எடுத்து இவங்களோட தலையில போட்டு லாக் பண்றாங்க. இந்த பாக்ஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள இருந்து எவ்வளவு கத்தினாலும் வெளியில சத்தம் கேட்காதான். இதனால காலன் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா எந்த சத்தமே வெளியில கேட்கல. அந்த வேனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வேக வேகமா அந்த வேன் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த கார் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய கேமரானோட வீட்டுக்கு போகுது. இப்படி இவங்களோட வீட்டுக்கு போன உடனே காலனை வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல வச்சு அடைக்கிறாரு. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வச்சு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அவங்கள சாட்டையால பயங்கரமா அடிச்சிருக்கான். இப்படி அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சதை பார்த்த ஜானிஸ்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. என்னதான் காலனை பார்க்க ஜானிஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில அவங்க இருக்காங்க. அவங்க பாவம் இந்த பொண்ணு லிஃப்ட் கேட் வந்து இப்படி இவங்கிட்ட போயிட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. காலனை போட்டு இவன் பயங்கரமா சித்திரவதை பண்றான். சித்திரவதை பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஜானிஸ் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இவன் எப்பயுமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப ரொம்பவே கொடூரமா தான் பிஹேவ் பண்ணுவானா. இப்படி முடிஞ்ச வரைக்கும் கொடுமை பண்ணிட்டு கேமரான் வந்துட்டு அவன் வேலைக்காக வெளியில போறான். அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கடையில வேலை பார்க்கறான். கேமரான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி ஜானிஸ் வந்துட்டு கேமரான் கிட்ட இந்த பொண்ணு இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு கேமரான் வந்துட்டு இனிமே எப்பயுமே இந்த பொண்ணு நம்ம கூட தான் இருப்பா, இதை பத்தி நீ வெளியில யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, தப்பி தவறி நீ சொன்ன அப்படின்னு சொன்னா எலிசபெத்துக்கு நடந்த அதே நிலைமை தான் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்றான். கூடவே காலனோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறான். இப்ப கேமரான் வந்துட்டு வெளியில போன உடனே ஜானிஸ் வந்துட்டு காலனை பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப காலனோட தலை வந்து பாத்தீங்கன்னா பெட்டி போட்டிருக்கு. அதனால அவங்க கத்துறது எதுவுமே வெளியில கேட்காது. இப்ப ஜானிஸ் வந்துட்டு காலனோட தலையில இருந்து அந்த பெட்டியை வந்துட்டு ஓபன் பண்றாங்க. இப்பதான் அவங்களால நிம்மதியா மூச்சு விடவே முடியுது. இப்ப காலன் வந்துட்டு என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்காங்க. ஜானிஸ் வந்துட்டு நானே இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன், நான் உனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா காலன் வந்துட்டு ஏன் நீ இந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்க, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்க. இதுக்கு ஜானிஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணாம அவங்களோட கை காலெல்லாம் கட்டி போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கேமரான் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ட்ரெயிட் அவன் பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறான். மறுபடியும் காலனை போட்டு அடின்னு அடிக்கிறான். காலனுக்கு இவன் கொஞ்சம் தான் சாப்பாடு தந்திருக்கான். அதாவது உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு சாப்பாடு தேவைப்படுமோ அவ்வளவு சாப்பாடு தண்ணி மட்டும்தான் தந்திருக்கான். இதெல்லாம் பார்த்த ஜானிஸ்க்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு கேமரான் கிட்ட ஏன் இந்த பொண்ணை போட்டு இவ்வளவு கொடுமை பண்ற, அந்த பொண்ணை விட்டு ஏற்கனவே நீ வந்துட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்ட, இந்த மாதிரி சித்திரவதை பண்றதுனால பாவம் வந்துட்டு நமக்கு தான் சேரும், அதனால இதெல்லாம் நீ பண்ணாத, ப்ளீஸ் விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கேமரான் வந்துட்டு சரி நான் அந்த பொண்ணை விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது சும்மா தான் சொல்லியிருக்காரு. ஜானிஸ் அன்னைக்கு சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல மட்டும்தான் இந்த பொய்யை சொல்லியிருக்கான். ஜானிஸ் தூங்குற வரைக்கும் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்து ஜானிஸ் தூங்குனதுக்கு அப்புறமா நைட்டோட நைட்டா ஒரு சவப்பெட்டியை செய்யறான். இவனுக்கு மரத்தை சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சவப்பெட்டி செய்யறதெல்லாம் இவனுக்கு கை வந்த கலை. அந்த சவப்பெட்டிக்குள்ள மூச்சு விடுறதுக்கு ஒரே ஒரு டியூபை மட்டும் உள்ள விட்டு அது மூலியமா ஆக்சிஜன் சப்ளை கொடுத்திருக்கான். இந்த பெட்டியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெட்டியை தரன்னு பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு கட்டி போட்டிருந்த காலனுடைய கை கால் எல்லாத்தையுமே வந்துட்டு கழட்டி விடுறான். காலனும் இங்கிருந்து நம்மள போக சொல்றதுக்காக தான் நம்மளோட கை காலெல்லாம் வந்துட்டு கழட்டி விடுறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த மாதிரியான சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் செகண்ட் கூட நீடிக்கல. காலனோட கட்டை அவங்களை பயங்கரமா அடிச்சு அந்த சவப்பெட்டிக்குள்ள அவன் தள்ளி இருக்கான். இப்படி பெட்டிக்குள்ள போட்ட உடனே காலன் வந்துட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பயந்து போயிட்டு பயங்கரமா கத்துறாங்க. ஆனா எந்த சத்தமும் அந்த இடத்த விட்டு வெளியில கேட்கல. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த ஜானிஸ்க்கு இதுக்கு மேல நம்ம கேமரான் கிட்ட போயிட்டு காலனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது, கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு தான் அது இன்னும் ஆபத்து, சொல்ல போனா அந்த ஆபத்து நமக்கும் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காலனோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து காலனுடைய அப்பா பேசுறாங்க. பேசினதுக்கு அப்பா வீட்டுல காலன் இருக்காளா, ஏன் அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு வரல, நானும் சும்மா போய் தான் சொல்றேன், ஆனா கரெக்டா பார்ட்டிக்கு வந்துருவா, வந்து கிஃப்ட் எல்லாம் பண்ணுவா, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா
பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவ பார்ட்டி வரலனாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு காலாச்சு பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்கலாம். ஆனா அதை கூட அவ பண்ணல. அந்த லெவலுக்கு அவளுக்கு என்ன வேலையா இருக்கு, அவகிட்ட நீங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இது கேட்ட காலனோட வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. என்னது பர்த்டே பார்ட்டிக்கு வரலையா, உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நாங்க முன்னாடியே சொல்ல, அவ அப்பயே கிளம்பிட்டாலே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, அவங்க பொண்ணு எங்கேயோ காணாம போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ இவங்க அம்மா வந்துட்டு பதறி போயிட்டு வேற எதனாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாளா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த பார்ட்டியில நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கலந்துட்டு இருக்காங்க காலனை தவிர. அப்ப காலன் வந்துட்டு எங்க போயிருக்கானே தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி பதட்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் இவங்களை தேடுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இப்படி பல மாசம் ஆகுது, சொல்ல போனா ஒரு வருஷம் முடியுது. இந்த ஒரு வருஷமும் கேமரன் வந்துட்டு காலனை போட்டு பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்கான். 1978 அதாவது கடத்தப்பட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேமரூன் வந்துட்டு அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்குறான். அந்த நியூஸ் பேப்பர்லையும் ஒரு ஆர்டிக்கலை பார்க்குறான். அந்த ஆர்டிக்கலில் சில நபர்கள் வந்துட்டு சில பெண்களை வீட்டில் அடிமை மாதிரி வச்சு நிறைய வேலை வாங்குறாங்க. இதுக்காக நம்ம எதிர்த்து போயிட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கு, இந்த பொண்ணு சைன் பண்ணி தந்திருக்கு, நான் சொல்கிற எல்லா வேலையுமே இந்த பொண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதனால எங்களால் எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்க முடியாமல் போயிடுது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்கு. இதை பார்த்த கேமரூனுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு தோணுது. இதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு காலனை பார்க்கறான். இப்போ இவன் காலன் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு பெரிய கம்பெனி, நாங்க ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கோம். எங்க கம்பெனியில் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பொண்ணுங்களை கடத்திட்டு போவோம். இப்படி நாங்க கடத்தின அந்த பொண்ணுங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது, தப்பிக்க நினைக்குதுங்களா, என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத நாங்க நோட் பண்ணுவோம். இப்படி நாங்க அவங்களோட எல்லா நடவடிக்கையுமே செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எழுதுவோம். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் நானுமே உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். இதுதான் அதோடைய அக்ரிமெண்ட் பேப்பர், மரியாதையை சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த அக்ரிமெண்ட் பார்த்த காலனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கு. அதனால நான் இதெல்லாம் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கேமரூன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க கம்பெனி வந்துட்டு பெரிய கம்பெனி, நான் உன்னை பண்ற கொடுமைலாம் வந்துட்டு ரொம்ப கம்மி, நீ மட்டும் சைன் போடல அப்படின்னு சொன்னா உன்னை இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுவாங்க. அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாம் இன்னுமே ரொம்ப மோசமானவங்க, அவங்க இன்னும் ஒன்னும் பயங்கரமா கொடுமை பண்ணுவாங்க, அது உனக்கு தான் பிரச்சனை, மரியாதையை சைன் போட்ட அப்படின்னு சொன்னா நீ இங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கதையா சொல்லியிருக்கான். சொல்லப்போனா இதை கேட்ட காலனுமே வந்துட்டு நம்பிடுறாங்க. சரி, நம்மள கண்காணிக்கிறாங்க போல இருக்கு, இங்க இருந்து நம்மள வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க நம்மள கொன்னே போட்டுருவானுங்க, அதுக்கு நம்ம இந்த கொடுமைகள்லாம் அனுபவிச்சுட்டு இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு தராங்க. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமரூன் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நான் கேட்பேன் அப்படின்னு எழுதிருக்கு. கூடவே ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் நான் பெட்டிக்குள்ள தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. இப்படி காலன் வந்துட்டு கேமரூன் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்புறதுனால, அவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்கறதுனால கேமரூனுக்கு காலன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. இதுக்கு மேல காலனோட கழுத்துல வந்துட்டு ஒரு சிம்பிளை போட்டு விட்டுருக்கான். போட்டு விட்டுட்டு இதுக்கு மேல நீ எங்களுடைய அடிமை அப்படின்னு சொல்றான். இனிமே நீ வந்துட்டு நானும் ஜானிஸும் சொல்ற எல்லா விஷயத்தையுமே கேட்கணும் அப்படின்னு சொல்றான். கூடவே நான் எப்பப்பெல்லாம் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றனோ அப்ப நீ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கையை தூக்கி நிக்கணும். இந்த மாதிரியான சில கேவலமான ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாங்க சொல்றதெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொன்னா நாங்களே உன்னை வீட்டுக்கு விடுவோம் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான். இந்த காலனும் கேமரன் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்பி அவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்காங்க. 1978ல கேமரோனுக்கும் ஜானிஸ்க்கும் வந்துட்டு இன்னொரு குழந்தை பிறக்குது. காலன் தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சொல்லப்போனா இப்படி அடைஞ்சிருக்கிறதுல இவ்வளவு சோகத்துக்கு மத்தியிலுமே வந்துட்டு அந்த குழந்தையுடைய சிரிப்பு மட்டும்தான் இவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த குழந்தைய காலன் வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவன் சில சலுகைகள்லாம் கொடுத்தான். அதாவது இந்த வீட்டுக்குள்ள நீ எங்க வேணா போகலாம், எப்ப வேணா சாப்பிடலாம், சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா நீ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாட்டிப்ப, எங்களோட கம்பெனி வந்துட்டு உங்க எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நீ இங்கிருந்து தப்பிச்சு ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ஆபீசர்ஸும் எங்களோட ஆளுங்க தான், எங்களோட கம்பெனியில் இருக்கிறவங்க தான் போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்குமே காசு கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. அதனால நீ தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காத, தப்பிக்கணும் நீ நினைச்சினாலே உன்னோட நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்கிறப்ப காலன் வந்துட்டு ஒரு நாள் அவங்களோட வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப கேமரூன் வந்துட்டு சடனா வந்து ரெடியாவே நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காலனும் வந்துட்டு நம்ம வெளியில போறோமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா ரொம்ப மாசமா அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்காங்க. இப்ப கேமரூன் வந்துட்டு காலனை கூட்டிட்டு வேனுக்குள்ள போறாங்க. அந்த வேனை பார்த்த உடனே அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வருது. அவங்க கடத்தப்பட்டது எல்லாத்த பத்தியுமே யோசிக்கிறாங்க. வேன் வந்து நேரா ஒரு மரக்கடைக்கு போகுது. கேமரூன் வேலை பார்க்குற அந்த இடம், அங்க காலனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காத்தி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு அவன் பண்ணக்கூடிய மர வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான். காலனும் அமைதியை அவன் பண்ற எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயம் கேமரூன் வந்துட்டு தவறுதலா ஒரு கட்டையை அவனோட கையில வந்துட்டு போட்டுக்கிறான். இதனால அவனுக்கு ரத்தம் நிறைய வருது. வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறான். இந்த சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா காலன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்கான ஒரு சூப்பரான சுச்சுவேஷனா இருந்தது. ரத்தம் நிறைய வெளியில
போனதுல அவன் கொஞ்சம் மயங்கனமா இருந்திருக்கான். காலன் இந்த சமயம் ஓடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவனால பிடிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா காலன் வந்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுவா, போலீஸ் கிட்ட நம்மள போட்டு கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி தான் கேமரோனே நினைச்சிருக்கான். கேமரோனுக்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. ஆனா காலன் வந்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கல. அதுக்கு மாறா அந்த மரக்கடைக்குள்ள இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வந்து இவனுக்கு கட்டு போட்டு சரி பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தா கேமரானுக்கு காலன் ரொம்ப பிடிச்சு போகுது. தப்பிக்கிறதுக்கு வழி இருந்து இவன் போ கிடையாது, இவன் நம்ம கூடயே தான் இருந்திருக்கா, நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இதனால இவனுக்கு காலன் ரொம்ப பிடிச்சு போக இவனோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா காலனை கூட்டிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு அவங்க கூட இவன் வந்துட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற இந்த விஷயத்த ஜானிஸ் வந்துட்டு பாத்துறாங்க. இதை பார்த்த ஜானிஸ்க்கு பயங்கரமா கோவம் வருது. நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேமரோனை வார்ன் பண்றாங்க. இவனோட மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயம் ஜானிஸ் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம், அவளை நம்ம பகச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. இதனால அவளை நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு மேல நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னைக்குமே அவ என்னோட அடிமை தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். மேற்கொண்டு ஜானிஸ் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக காலனுக்கு கொடுத்த எல்லா ஃப்ரீடமே கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டிக்குள்ள போட்டு 23 மணி நேரம் அடைச்சு வைக்கிறோம். ஜானிஸை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜானிஸோட கண்ணு முன்னாடியே காலனை போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணியிருக்கான். இப்படியே வந்துட்டு பல மாசம் போகுது. கிட்டத்தட்ட காலன் காணாம போயிட்டு 4 வருஷம் முடியுது. இப்போ ஒரு நாள் காலனை தூக்கி பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சிட்டு ஜானிஸ் அப்புறம் கேமரோன் இவங்க ரெண்டு பேருமே வெளியில போறாங்க. இப்படி இவங்க வெளியில போனதுக்கு அப்புறமா காலன் வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே கடுப்பா இருந்திருக்கு. அவங்க காலால அந்த பெட்டி வந்துட்டு உதைச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இவங்க உதைச்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த பெட்டியோடைய மூடி வந்து பாத்தீங்கன்னா கல்றது. இவங்க வெளியில வந்துடுறாங்க. நல்ல வழியா பெட்டி கல்றுச்சு. இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சமயம் தான் காலனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரோன் சொன்ன அந்த கம்பெனி. இந்த கம்பெனி இருக்கிறவங்க இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கூடவே நம்மளுடைய அம்மா அப்பாவையும் பார்க்கறதா இவன் சொல்லியிருந்தான். நம்ம வேற சைன் போட்டு தந்திருக்கோம், இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவையில்லாம இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க நம்மளுடைய அம்மா அப்பாவெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதனால நம்மளால நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே மறுபடியும் போயிட்டு அந்த பெட்டிக்குள்ள போயிட்டு படுத்துறாங்க. இப்ப வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கேமரோன் வந்துட்டு இங்க உடஞ்சிருக்கிறதெல்லாம் பாக்குறான். பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறான். அவ்வளவுதான், இவ தப்பிச்சிட்டா போல இருக்கு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே வேக வேகமா உள்ளார போயிட்டு பாக்குறான். இப்ப இவன் அந்த பெட்டிக்குள்ள போயிட்டு நல்லா எட்டி பார்த்தப்ப உள்ளாரதான் வந்துட்டு காலன் இருந்திருக்காங்க. காலனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேமரோனுக்கு உயிரே வந்தது. இப்ப கேமரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. கோவம் வந்து பயங்கரமா கத்துறான். எதனால இந்த பெட்டியை உடைச்சா, ஏன் வெளில வந்து அப்படின்னு கேட்கறான். அதுக்கு காலன் வந்துட்டு இந்த பெட்டி வழியா இருக்கிற டியூப் வந்துட்டு ஒழுங்கா கனெக்ட் ஆகல, எனக்கு கரெக்டான ஆக்சிஜன் சப்ளைவே கிடைக்கல, இதனால என்னால மூச்சு விட முடியாம அந்த பெட்டியை உதைச்சேன், அந்த பெட்டி உடஞ்சிருச்சு. நான் வெளியில வந்து இந்த டியூப் எல்லாம் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வந்து படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கேமரோனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இப்படி தப்பிச்சு போறதுக்கு வழி இருந்து இவ தப்பிச்ச போல. நம்ம சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு உண்மையா நம்ம கிட்ட இருக்கா, இந்த மாதிரியான ஒரு பொண்ணை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேமரோனோட மனசுக்கு படுது. இதனால கேமரோன் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜானிஸ் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் இனிமேட்டு காலனும் எனக்கு வந்துட்டு காலன் வேணும், நான் எப்ப கூட வேணாலும் காலன் கூட இருப்பேன், இதை நீ பொறுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும், நீ மாட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னை பயங்கரமா சித்திரவதை பண்ணி உன்னை நான் கொலை பண்ணிருவேன், அதனால எதுவுமே பேசாம நீ அமைதியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு ஜானிஸை மிரட்டி இருக்கான். இதுக்கப்புறமா கேமரோன் வந்துட்டு காலனுக்குனே வீட்டுக்குள்ள ஒரு ரூம் கொடுக்குறான். இந்த விஷயத்துல என்னதான் ஜானிஸ்க்கு காலன் மேல கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காலனை பார்க்க இவங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கு. வேற வழி இல்ல, இப்படி வந்து தனியா மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. இதனால ஜானிஸ் அப்புறம் காலன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. வேற வழி இல்ல, அவங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய வேலை அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிடுவாங்களாம். இப்படி இருக்கிற இந்த சமயத்துல தான் காலன் வந்துட்டு ஜானிஸ் கிட்ட, நான் இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜானிஸ், நீ இங்க வந்து 4 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட காலனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த 4 வருஷம் நான் இல்லாம என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய என்னோட அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு தேடி இருப்பாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழுகையா வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல கேமரோனுக்கு வந்துட்டு காலன் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சு போக தினம் அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே ஜானிஸ்க்கு பிடிக்கல அப்படின்னாலும் வேற வழி இல்லாம அவங்க சகிச்சுக்கிட்டாங்க இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த அந்த சமயத்துல காலன் வந்துட்டு கேமரோன் கிட்ட, நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேமரோன் வந்துட்டு சரி கேளு அப்படின்னு சொல்ல, அப்ப காலன், உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, உங்களோட பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டு உங்க பொண்ணு கொடுமை பண்ணா, அப்ப அந்த விஷயம் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட கேமரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன சொல்ற, என்னோட பொண்ணை கடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். இப்போ காலன் வந்துட்டு இதை கேட்கும் போது உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுல, ஒரு அப்பாவா இவ்வளவு ஃபீல் பண்றீங்கல்ல, அதே மாதிரி தானே என்னுடைய அப்பாவும் என்னைய காணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பாங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும் போலவே இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு கேமரோனால என்ன பேசுறது அப்படின்னே தெரியல. அப்ப காலன் வந்துட்டு, ப்ளீஸ் நான்
ஒரு தடவையாச்சும் என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே நடந்த எந்த விஷயத்தை பற்றியுமே சொல்ல மாட்டேன், போயிட்டு பார்த்துட்டு நானே மறுபடியும் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கேமரோனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், இல்லை அந்த மாதிரிலாம் எங்களோட கம்பெனியில் வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க, இங்கே கடத்தப்பட்டவங்க வந்துட்டு திரும்பி அவங்களோட ஃபேமிலிக்கு போனதே கிடையாது, இதுதான் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ காலன் வந்துட்டு ப்ளீஸ் எனக்காக உங்களோட கம்பெனியில் கேட்டு பாருங்க, நான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணிட்டு தானே இருக்கேன், நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கேமரூன் வந்துட்டு சரி நான் கம்பெனியில் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் கேமரூன் வந்துட்டு காலன் கிட்ட நான் என்னோட கம்பெனியில் பேசி பார்த்தேன், அவங்க இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நீ ஒரு தடவை உன்னோட ஃபேமிலியை போயிட்டு பார்த்துக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்ட காலனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, மறுபடியும் நம்மளோட அப்பா அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அந்த காலன் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போனால் மறுபடியும் இங்கே வருவாளா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கேமரூன் வந்துட்டு காலனோட கையில் ஒரு கன்னை கொடுத்து உன்னோட உடம்புல நீ வந்துட்டு சுட்டுக்கணும், அப்படி நீ சுட்டுக்கிட்ட அப்படின்னு சொன்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்ப அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன், இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலன் கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கி எடுத்து அவங்கள சுட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துப்பாக்கிக்குள்ள தோட்டா இல்ல, ஜஸ்ட் செக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேமரன் வந்துட்டு துப்பாக்கியில தோட்டா இல்லாம கொடுத்துருக்கான். இப்ப 1981 காலன் காணாம போன 4 வருஷம் கழிச்சு அவங்களோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக அவங்களோட ஊருக்கு போறாங்க. போகும்போது கேமரனும் காலன் கூடவே தான் போயிருக்கான். என்னைய பத்தி உங்களோட கம்பெனியை பத்தி எதனாச்சும் ஒரு விஷயத்தை நீ உங்க வீட்டுல சொன்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்னோட கம்பெனியில் இருக்கிறவங்க உன்னையே உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, அடுத்த 10-15 நிமிஷத்துல எல்லாத்தையுமே இருக்கிற இடத்துல வச்சு கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றான். இந்த பயத்திலே தான் காலன் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா அப்பா காலனை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு காணாம போயிட்டு 4 வருஷம் ஆச்சு, உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணிருப்பா, அப்படின்னா உங்களோட பொண்ணு வந்துட்டு இறந்திருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லி இருந்திருப்பாங்க. சரி நம்ம பொண்ணு வரமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக அவங்க பொண்ணை பார்த்த உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. நீ உயிரோடு இருக்கியா, எங்கே போன அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாங்க. என்னாச்சு உனக்கு, இத்தனை வருஷமா நீ எங்கே போன, உனக்கு எதனாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கூட நிற்கிற கேமரோனை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. யார் இந்த பையனு கேட்டதுக்கு காலன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கேமரோன் வந்துட்டு அவராகவே உள்ள வந்து நானும் காலனும் வந்துட்டு லவ் பண்றோம், ஆனா காலனுக்கு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்பவே பயந்தாங்க, அதனாலதான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம என் கூட ஓடி வந்துட்டா, நானும் காலனும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிருக்கும், இப்பதான் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட இந்த லவ் மேட்டர் சொல்லணும் அப்படின்ற தைரியம் வந்துட்டு உங்க பொண்ணுக்கு வந்துச்சு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இது கேட்ட அவங்க அம்மா அப்பாவுக்கு உள்ளுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருந்தது, பட் இருந்தாலும் வெளியில காட்டிக்காம சந்தோஷப்பட்டிருக்காங்க. இவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு காலனை பார்த்திருக்காங்க. பாக்குறப்ப அவங்க கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அவங்க ஏதோ ஒரு பயத்திலையும் பதட்டத்திலுமே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பதட்டம் மட்டும்தான் அவங்களோட கண்ணில் தெரிஞ்சது. அதுவும் இந்த பையன் கேமரோனை பார்க்கறப்பெல்லாம் வந்துட்டு நம்மளோட பொண்ணு பயப்படுறா அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருந்திருக்காங்க. சரி நம்ம காலன் கிட்ட எதனாச்சும் பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க எப்பெல்லாம் தனியா பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்களோ அப்பெல்லாம் இந்த கேமரோன் வந்துட்டு கூடவே தான் இருக்கான். இதனால அவங்களால ஒழுங்காவே பேச முடியல. இப்ப கேமரோன் வந்துட்டு சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் என்னோட வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு வெளியில போறான். இப்ப தனியா இருக்கக்கூடிய காலன் கிட்ட உனக்கு எதனாச்சும் பிரச்சனையா, எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு காலன் வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி மனசுல தோணினாலும் அந்த கம்பெனி வந்துட்டு நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, நம்மளால அநியாயமா எல்லாருமே செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், இந்த மாதிரி நான் லவ் பண்ணேன், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனாலதான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அதே கதையை சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுல இருக்கவங்களும் சரி எப்படியோ ஒண்ணு நம்மளோட பொண்ணு சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விட்டுறாங்க. கரெக்டா 3 நாள் அவங்க வீட்டுல இருக்காங்க. வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் காலனை கேமரான் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கேமரான் வந்துட்டு காலனை அதிகமா சித்திரவதை பண்றது கிடையாது, அடிக்கிறதெல்லாம் கூட கம்ப்ளீட்டா நிறுத்தியிருக்கான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா காலன் கடத்தப்பட்டதுல இருந்து 7 வருஷம் ஆகுது. அதாவது 1984 காலனை கொடுமை பண்றதை நிறுத்திட்டு காலன் கூட அடிக்கடி இவன் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ரொம்பவே ஓப்பனா நடக்குது. இந்த விஷயத்தை ஜானிஸ் பார்த்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. இதனால இவங்க கேமரான் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. நீ காலன் கிட்ட போக கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. அந்த சமயம் கேமரானுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இவ்வளவு வருஷம் கூட இருந்த ஜானிஸை வந்துட்டு பகிச்சுக்க கூடாது, அவதான் நம்மளோட குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் காலன் வந்துட்டு இவன் சொல்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்றோம், என்னைக்காவது ஒரு நாள் இவங்க கம்பெனியில் இருக்கவங்கள நம்மளை திருப்பி விட்டுருவாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தாங்க. இதனால காலனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னாலும் வேற வழி இல்லாம கேமரான் கூட இருந்திருக்காங்க. இப்ப ஜானிஸ் போட்ட சண்டை வந்துட்டு கேமரானோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இவன் காலன் கிட்ட போயிட்டு நீ வேணும்னே நான் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி நடிக்கிறியா, நீ வந்துட்டு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தி இங்க இருந்து போலான்னு பாக்குற அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திருக்கான். இதே கோவத்துல இவன் சடனா அட்டென்ஷன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப காலன் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கையை தூக்கி நின்று இருக்காங்க. இப்ப இவன் காலனை மறுபடியும் பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டு சாட்டையால அடி அடின்னு அடிச்சிருக்கான். பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய குழியை தோண்டி இருக்கான். அந்த குழிக்குள்ள அதே நிலைமையில கையை தூக்கின மாதிரி நிக்க வச்சுட்டு நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இந்த பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் இருக்கு. அவங்களும் அதே நிலைமையில கையை தூக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா நின்று இருக்காங்க. அவங்களுக்கு கால் வலிக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. மழை தண்ணி எல்லாமே இவங்க மேல விழுந்திருக்கு. இவங்க அந்த குளிர்லயும் நடுங்கிக்கிட்டே கையை தூக்கி நின்றுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால நிக்கவே முடியல. இவங்க தள்ளாடிக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயம் தான் அந்த வீட்டை விட்டு வெளியில போன ஜானிஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்குள்ள இவங்க வரும்போது இந்த மாதிரி வெளியில குழிக்குள்ள இவங்க நடுங்கிக்கிட்டே நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே ஜானிஸ்க்கு இது ரொம்பவே கஷ்டமா போயிடுது. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம காலனை நீ மேல வா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜானிஸ் வந்துட்டு கோலனுக்கு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தந்திருக்காங்க. முதல்ல இதெல்லாம் நீ போட்டுக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட காலன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. நான் வந்துட்டு உங்களோட அடிமை தானே, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க? இது கம்பெனியில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிடாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட ஜானிஸ் வந்துட்டு பயங்கரமா கடுப்பாகிறாங்க. நீ என்ன பைத்தியமா, லூசா? நீ யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவியா? நீ சொல்ற மாதிரி ஒரு கம்பெனியோ ஆர்கனைசேஷனோ எதுவுமே கிடையாது. நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன அப்படின்னா இவனை நீ மாட்டி விட்டுருவ அப்படிங்கிறதுக்காக இவன் வேணும்னே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, கம்பெனி இருக்கு, அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இது தெரியாம அவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்க. அவன் இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை கடத்தி இங்க கூட்டிட்டு வந்தான். அந்த பொண்ணுங்களை இவனை பயங்கரமா திட்டுங்க. திருப்பி இவன் கூட சண்டைக்கு வருங்க. இவங்க சொல்ற எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்து கொலையெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா நீ மட்டும் தான் இவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த. அதனாலதான் உன்னை இவன் கூடவே வச்சிருக்கான். மத்தபடி இவனுக்கு பின்னாடி கம்பெனி ஆர்கனைசேஷன் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே அவன் சொன்ன பொய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட காலன் வந்துட்டு நான் ஏமாந்துட்டேன், என்னோட இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகிறாங்க. தப்பிக்கிறதுக்கு எனக்கு எத்தனையோ சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே நான் இருந்தேன். இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சா நான் இந்த இடத்த விட்டு எப்பயோ போயிருப்பேன். இதெல்லாம் ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி ஜானிஸ் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ஜானிஸ் வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லலாம்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா என்னால சொல்ல முடியல. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இவன் இன்னும் மோசமா நடந்துப்பான் அப்படின்றதுனால தான் சொல்லாமலே விட்டுட்டேன். இவன் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா போக போக இன்னும் நிறைய சித்திரவதைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால இனிமேட்டு நம்ம இங்க இருக்க வேணாம், நம்ம ரெண்டு பேருமே பிளான் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு கரெக்டான டைம் பார்த்து ஜானிஸ் வந்துட்டு அவங்களோட குழந்தைங்கலாம் தூக்கிக்கிட்டு காலனையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. இப்படி இவங்க தப்பிச்ச உடனே ஒரு மெயின் ரோட்டுக்கு போயிட்டு காலனை பஸ் ஏற்றி விடுறாங்க. இப்படி பஸ் ஏற்றி விட்ட உடனே இவங்க தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடி பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரீச் பண்றாங்க. இதை பார்த்து அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்னாச்சு நீங்க இவ்வளவு பதட்டமா வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல கேமரான் வந்துட்டு இந்த மாதிரி எங்களை வச்சு இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. கூடவே 1976 ஜனவரி 31 வந்துட்டு எலிசபெத் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு காணாம போயிருக்கு. அந்த 19 வயசு பொண்ணை வந்துட்டு இவன் தான் கடத்தி கூட்டிட்டு வந்தான். அந்த பொண்ணு பயங்கரமா சித்திரவதை பண்ணா, கொடுமையெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லி கொலை பண்ணி புதைச்சிட்டான். இந்த விஷயம் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபைல்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அதுல எலிசபெத் அப்படின்ற பொண்ணு வந்துட்டு உண்மையாலுமே காணாம போயிருக்கா, ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா இல்ல வேணும்னே பொய் சொல்றாங்களா அப்படின்ற குழப்பத்தோடய பார்த்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எலிசபெத்தை புதைச்ச அந்த இடத்த கூட்டு போயிட்டு காமி அப்படின்னு சொல்லி ஜானிஸை அவங்களோட வண்டியிலே போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜானிஸ் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்த காமிச்சு இங்கே தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து எலிசபெத்தை புதைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. ஆனால் எலிசபெத்தோட பாடி வந்துட்டு கிடைக்கல. இப்பயும் போலீஸ்க்கு ஜானிஸ் சொல்கிறது மேலே சில சந்தேகங்கள் இருந்தது. நீங்கள் வேணா காலனை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே காலனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள விசாரிக்கிறாங்க. இப்படி அவங்கள விசாரிச்சப்போ தான் கேமரன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் எந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணியிருக்கான், என்னென்னலாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயமே டீட்டெயிலாக தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இம்மீடியட்டாக கேமரோனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1985 அதாவது இவங்க காணாமல் போயிட்டு 7 வருஷம் கழிச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஃபர்ஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரோனுக்கு எதிராக ஜானிஸுமே வந்துட்டு சாட்சி சொல்லியிருக்காங்க. இதனால கேமரோன் மேலே கடத்தி கொண்டு போனது, பாலியல் தொந்தரவு கொடுத்தது, இவங்களை சித்திரவதை பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சேர்த்து 104 வருஷம் வந்துட்டு ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேமரோன் வந்துட்டு 2013 வந்து பரோலுக்கு அப்ளை பண்றான். ஆனா கோர்ட்டே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் 2015 மறுபடியும் பரோலுக்கு அப்ளை பண்றான். ஆனா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதையும் ரிஜெக்ட் பண்ணுது. இதுக்கப்புறமா நீ 2030 தான் வந்துட்டு பரோலுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இருந்தப்பதான் 2021 வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்துட்டு பயங்கரமா பரவிட்டு இருந்தது. இதோட பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்து ஜெயிலுக்குள்ளேயே இருந்தது. அப்ப நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க. அந்த சமயத்துல இவனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி வெளியில அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குற அந்த கேஸ். எந்த ஒரு தப்புமே பண்ணாம 7 வருஷம் ஒரு அடிமை மாதிரி
எல்லா சித்திரவதைகளையுமே அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரூன் மட்டும் தப்பு பண்ண கிடையாது. ஆனா ஜானிஸ் மேலமே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைச்சிருந்தா எப்பயும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கலாம், இவங்களையும் தப்பிக்க வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஜானிஸ்க்கு இருந்தது. அவங்க எப்பயோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி வீட்டுல ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு வெளில வந்திருக்கலாம். ஆனா இவங்களோட மைண்ட் செட்டை பாக்குறப்ப சில சைக்காலஜிஸ்ட்லாம் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜானிஸ்க்கு கேமரோனும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் அவங்களை கொடுமைப்படுத்தினாலும் கேமரோன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. சொல்லப்போனா என்னதான் ஜானிஸ்க்கு இறக்க குணம் இருந்தாலுமே கேமரோன் பண்ற சில சித்திரவதைகளை அவங்களுமே ரசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப மட்டும் எதனால அந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு இவங்க வரணும். இதுக்கு காரணமும் கேமரோன் தான். கேமரோன் வந்துட்டு ஜானிஸ் கூட ஒன்னா இருந்திருக்கான். இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்திருக்கு. ஆனா இவனோட அட்டென்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலனை நோக்கி போயிட்டு இருந்தது. அவங்க கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறோம். இந்த விஷயங்களை பொறுத்துக்க முடியாம, கோபமும் பட முடியாம, கோவத்தை அடக்கவும் முடியாம ரொம்பவே இவங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இது எல்லாமே பீக் ஆக கேமரோன் வந்துட்டு எப்ப பாரு கோலன் கூட இருக்கு, இது எல்லாமே ஓப்பனா நடக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்த ஜானிஸ்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. நமக்கு மட்டும்தான் கேமரோன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஜானிஸ்க்கு இந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவே கடுப்பா இருந்திருக்கு. இவங்களுக்கு இருந்த இந்த கடுப்பு, இவங்க மேல இருந்த அந்த இறக்கம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே கலந்துதான் அந்த டைம்ல இவங்க இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, ஜானிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். சரி, இப்ப காலன் வந்துட்டு இந்த மாதிரி 7 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க, பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லா அதை அவங்களால மறக்கவே முடியாது. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பஸ்ல போறதுக்கு போர் அடிக்குது, பஸ் என்ன இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் கூட திருளாவே இல்லை, நம்ம யார்ட்டாச்சும் லிஃப்ட் கேட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு நபர்கிட்ட லிஃப்ட் கேட்டது தான் இது எல்லாத்துக்குமே ஆரம்பம். சொல்லப்போனா இதுதான் அந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அன்னைக்கு மட்டும் அவங்க அந்த பஸ்ஸை நிப்பாட்டாம அதே பஸ்ல போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்பாங்க, மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும். இதுதான் இந்த கேஸோட ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு அது தப்பா போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதோட விளைவுகள் எங்க வேணா போகலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது நமக்கு நடக்கிற வரைக்கும் அது எங்கேயோ தானே நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயம் நம்மளுக்கெல்லாமா நடந்துற போகுது அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கும். ஆனா நம்ம ஒரு தப்பான பாத்தை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது நடக்கும் போது தான் தெரியும் அதோட வழி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனாலும் ரொம்பவே தெளிவா நிதானமா யோசிச்சு எடுங்க. அது முக்கியமா டீனேஜில் இருக்கவங்க தயவு செஞ்சு ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பாதீங்க. எல்லாருமே உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு போற சிஸ்டம்லாம் வந்துட்டு இப்போ அவ்வளோக்கா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. இப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சு, நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு, அதனால இந்த மாதிரி லிஃப்ட் கேட்கறது இல்லை. ஆனா இருந்தாலும் 1-2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வரல அப்படின்றதுக்காக லிஃப்ட் கேட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க யாராச்சும் இது வரைக்கும் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் இந்த கேஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.